நம்ம திருச்சியோட பிரைம் லொக்கேஷனில் கேகே நகரில் அமைஞ்சிருக்க ஒரு அருமையான 4BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் வீட்டுமனை சந்தையிலேருந்து ஜென்சி பேசுகிறேன். இப்போ நம்ம ட்ரிபிள் விக்கெட் கேட்டு கார் பார்க்கிங்காக ஃப்ரண்டேஜ் கொடுத்துருக்கோம். வாங்க போர்ட்டிகோக்குள்ளே போய் பார்க்கலாம். போர்ட்டிகோ சைஸு பார்த்தீங்கன்னா 14x18 ஒரு ஸ்பேசியஸான எக்ஸ்யூவி கார் வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸான பார்க்கிங் ஏரியா. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் பாருங்க, சூப்பராக மாடலாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாலில் வந்து லைட் செட்டிங்கும் கொடுத்துருக்கோம். கீழே ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா செக்குடு டைப்பில் நம்ம டைல்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாட்டர் சம்ப் லெவல் பார்த்தீங்கன்னா 4000 லிட்டர் நம்ம கொடுத்துருக்கோம். நல்லா ஸ்பேசியஸாக நம்ம வாட்ரு சம்ப் பண்ணுற மாதிரி. செப்டி டேங்கோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 3500 லிட்டர் நம்ம கொடுத்துருக்கோம். போரோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டா 150 அடியிலேயே நம்ம போர் போட்டிருக்கோம். சூப்பரான தண்ணி, நல்ல டேஸ்டியாக இருக்குது தண்ணி அந்த லொக்கேஷனில். என்ட்ரன்ஸோட ரூஃபில் பார்த்தோம்னா டஃபன் கிளாஸ் பண்ணியிருக்கோம், சூப்பராக இருக்குது. கீழே ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கிராஸ் பண்ணியிருக்கோம், சூப்பராக அழகாக. எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம அந்த வீட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது. கார்டனிங் செட்டப் பண்ணணுன்னாலும் இந்த இடம் நல்ல சூப்பராக ஸ்பேசியஸாக இருக்குது. நீங்கள் அதையும் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இபி பாயிண்ட்டும் இந்த இடத்துலையே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்பேசியஸான இடம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏனுங்க இப்படியே நீங்கள் வெளியில எல்லாத்தையும் காட்டிட்டீங்க, உள்ளுக்கு எப்போதாங்க காட்டுவீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு காதில் நல்லாவே விழுவுதுங்க. நாங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு நான் இப்போ வீட்டுக்குள்ளார போய் காட்டுறேன். வீட்டுக்குள்ளார நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட்டு எம்எஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வீட்டுக்குள்ளார நுழையிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பேசியஸான சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்கோம். 5x7 சைஸில் நம்ம கொடுத்துருக்கோம். எம்சிவி பாயிண்ட்டும் மோட்டரோட சுவிட்சும் இந்த இடத்துலையே நம்ம வச்சுருக்கோம். தேங்க்யூ மேடம். வியூவர்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டோட டோட்டல் கண்ட்ரோல் யூனிட் எம்சிபி வித் உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்டர் சுவிட்ச் கொடுத்துருவோம். மோட்டர் சுவிட்ச் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட மெயின் டோரை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீ குட்ல சூப்பராக பண்ணியிருக்கோம். நல்ல மாடலாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஹால். இந்த ஹாலோட ரைட் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூஜா யூனிட் எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ இந்த ஹாலோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டா 17x14 சைஸில் ஒரு ஸ்பேசியஸான ஃபால் சீலிங் ஒர்க்கோட பண்ண ஒரு ஸ்பாட்லைட்டு ஸ்டிப் லைட்டோட செம்மையாக அழகாக இந்த ஹாலை பண்ணியிருக்கோம். இந்த ஹால்லையே ஒரு அழகான டிவி யூனிட்டும் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இந்த ஹாலில் 2 விண்டோ கொடுத்துருக்கோம். 2 விண்டோமே ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் உங்களுக்கு ஸ்க்ரீனோட சேர்த்தே கொடுத்துருக்கோங்க. இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹால் கம் டைனிங்கோட சேர்ந்து வருது. டைனிங் ஏரியாவில் வாஷ் பேஷனும் ஒரு லைட் செட்டிங்கில் மிரரும் கொடுத்துருக்கோம். இந்த வாஷ் பேஷனுக்கு கீழேயே நம்ம ஸ்டோரேஜும் கொடுத்துருக்கோம். இப்போது நம்ம கிச்சனை தான் பார்க்க போகிறோம். இந்த கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 10x11 சைஸில் ஒரு ஸ்பேசியஸான கிச்சன். நம்ம கிச்சன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். கபோர்டு இருக்குது, அதே மாதிரி சிம்லி ப்ரொவிஷன், அக்வா கார்டு செட்டப்பு, ஸோ எல்லா செட்டிங்ஸோட நல்லா இப்போது அழகான மாடல் கிச்சன் இந்த இடத்துல சூப்பராக பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி கிச்சனோட வால் டைல்னு பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்ல அழகான மைல்டு க்ரீனில் நம்ம டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். கபோர்டு இருக்கும், அதுவும் சேம் கலரில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்ம லேடிஸ்க்கு இந்த கிச்சனை பார்த்தோன்னே அவ்வளவு சூப்பராக பிடிச்சி போயிடுங்க. ஏர் பொல்யூஷனுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சிம்லி ப்ரொவிஷனும் அங்கேயே பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட இப்போ சர்வீஸ் ஏரியாவை தான் பார்க்க போகிறோம். 10x11 சைஸில் இந்த சர்வீஸ் ஏரியா இருக்குது. இந்த சர்வீஸ் ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வைக்கிற மாதிரி அந்த யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் வெண்டிலேஷனுக்காக அங்கே ஒரு விண்டோ நம்ம கொடுத்துருக்கோம். சர்வீஸ் ஏரியாலேயே நம்ம பேக் டோர் ஒன்று எம்எஸ்ல கொடுத்துருக்கோம். நாம் இப்போ பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் ஆஃப் த மாஸ்டர் பெட்ரூமை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் எவ்வளோ அழகாக ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் அந்த டோரை. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தா 10x16 சைஸில் ஒரு ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ அந்த பெட்ரூமை சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட்டு
ஸ்ட்ரிப் லைட்டு. ஸோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி வால் போஸ்டர் பண்ணியிருக்கோம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், உடன் டைப்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோகேஸ்க்காக கிளாஸ் டோரும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர் பொல்யூஷனுக்காக விண்டோஸும் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ எவ்வளோ அழகாக மைல்டு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வால்ரூஃப் பார்த்தீங்கன்னா அதுவுமே மைல்டு கலரில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமில் யூபிவிசி விண்டோ செட் பண்ணியிருக்கோம், வித் ஸ்க்ரீன் செட்டப்லையும் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ரூமோட அட்டாச்டு டாய்லெட்டு. இந்த டாய்லெட்டோட டோர் பார்த்தீங்கன்னா உடன்லேயே நல்லா கொடுத்துருக்கோம். இந்த டாய்லெட்டோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டா 7x4 சைஸில் வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டில் பிராண்டட் மெட்டீரியலில் நம்ம பண்ணியிருக்கோம். அதோட சூப்பராக லைட்டிங் மிரரோட வாஷ் பேஷன் ப்ரொவிஷனும் பண்ணியிருக்கோம். வெண்டிலேஷனுக்காக விண்டோ கொடுத்து அதோட எக்ஸாஸ்ட் ஃபேனும் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற வழியில் உள்ள ஸ்டெப்ஸில் டஃபன் கிளாஸோட உட்டன் ஹேண்டிலும் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம ஸ்டெப்ஸ் ஏறும்போதே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்காக வீட்டுமனை சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த வீட்டோட ஹை சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 சைடுமே விண்டோ நல்லா வெளிச்சத்துக்கு கொடுத்து அப்படியே வந்து கீழே வந்தோம்னா அந்த படிக்கட்டு கடையிலேயே ஒரு பூஜை செட்டப்போட ஃபவுண்டனோட கொடுத்துருக்கோம். அந்த மாடியில் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பேசேஜ்லேருந்து பார்க்கும்போதே அந்த விண்டோ எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பீம் லைட்டோட ஒரு சூப்பரான வியூ கிடச்சிருக்கு. நீங்கள் இப்போ அடுத்து பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஸ்டடி ரூம் தாங்க. இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கனாக்கா நார்மலாக வந்து ஸ்டடி ரூம்ன்ற ஒன்று இருக்கவே இருக்காது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு ஸ்டடி ரூமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டடி ரூம்லேயும் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 2 விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டடி ரூம்லேயும் வந்து பார்த்திங்கனாக்கா சீலிங்கில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங் கொடுத்து ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து அந்த ஸ்டடி ரூமுக்கான ஃபுல் கம்ஃபர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா ஸ்டடி ரூம் உள்ளார இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு அழகான பால்கனி இருக்குது. ஸோ அந்த பால்கனிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிப் லைட் பண்ணியிருக்கோம், சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி எம்எஸ்ல சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம எம்எஸ்ல ஹேண்டில் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா உள்ளாரையே டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். இது வழியாக நீங்கள் டெரஸுக்கு ஈஸியாக போயிடலாம். இந்த பால்கனியோட சைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 14x10 சைஸில் அமைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் ஏரியாவாக இது சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அட்மாஸ்பியர் இந்த மாதிரியே உங்களுக்கு வீடு வேணும்னா வீட்டுமனை சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்த லொக்கேஷனை நீங்கள் பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது, ஹை ரெசிடென்ஷியல் ஏரியான்ட்டு. இந்த வீட்டை வாங்குறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குங்க. அது என்னன்னு நீங்களே பாருங்களேன். நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எங்கே போவோங்க, வெளியில் தேட்ரு சினிமா அந்த மாதிரி போயிருக்கோம்ல, நம்ம அந்த தேட்டரே உள்ளுக்கு கொண்டு வந்துட்டோங்க. பாருங்கள் அந்த செட்டப் எவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெளியிலேயே என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு போகவே அவசியம் இல்லைங்க. எனி டைம் நம்ம வீட்டில் புது சினிமா வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதிலேயே பார்க்கலாங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியாக பார்க்கலாங்க. பேசேஜ் ஏரியான்னு பார்த்துட்டிங்கன்னா 7 ஃபீட்டில் கொடுத்துருக்கோங்க. டஃபன் கிளாஸில் வித் நம்ம ஹேண்டில் வந்து உட்டில் கொடுத்துருக்கோங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம 2 மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோங்க. ஸோ டோர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்ங்க. பெட்ரூமோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10x16 சைஸில் நம்ம பெட்ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வாலில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்டும் நமக்கு பண்ணியிருக்கோம். நம்மளோட திங்ஸ்லாம் வைக்கிறதுக்காக ஒரு அழகான கபோர்டு இருக்குது பண்ணியிருக்கோம் பார்த்துங்க. அதே மாதிரி பாருங்கள் வெண்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோஸ் கூட கொடுத்துருக்கோம் பாருங்கள், வித் ஸ்க்ரீன் அட்டாச்சோட. இந்த ரூமோட இந்த டாய்லெட் டோர் எடுத்துக்கிட்டால் உடனில் பண்ணியிருக்கோம். ஸோ டாய்லெட் சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 5x10 சைஸில் இருக்குது. ஃபுல்லாகவே நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள் வால் டைல்ஸு. அதே மாதிரி வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டு சூப்பராக பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ நம்ம குவாலிட்டியான மெட்டீரியல் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஏர் பொல்யூஷனுக்காக எக்ஸாஸ்ட் ஃபேனும் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஏரியாவே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இந்த ரூமோட பால்கனி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பால்கனி சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10x5 சைஸில் எம்எஸ்ல பண்ணியிருக்கோம் பாருங்கள். சேஃப்டி கிரில் பண்ணியிருக்கோம், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரூம்லேருந்து இப்போ வெளியில் வந்தோன்னா ஃபுட் லேம்ப் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது கடைசி பெட்ரூம்ங்க, மாஸ்டர் பெட்ரூம். அதே சேம் டைப்பில் சைஸு, ஸ்ட்ரிப் லைட்டு, அதே சேம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபோர்டு இருக்குது, ஃபால் சீலிங் இருக்குது, எல்லாமே சேம் டைப்லேயே பண்ணியிருக்கோம். இந்த டாய்லெட்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடனில் டோர் கொடுத்துருக்கோம், சேம் டைப்பு வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டு. ஸோ டைல்ஸு, வெண்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனு எல்லாமே இந்த அதே டாய்லெட் மாதிரி சேம் டைப் கொடுத்துருக்கோம். லைட்டிங் கிளாஸ் செட்டோட
வாஷ் பேஷனும் ஸ்டைலிஷாக நம்ம கொடுத்துருக்கோம். வாங்க இந்த வீட்டோட எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ இந்த வீட்டோட டெரஸ் மேலே நான் மீதி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த லேண்ட் ஏரியான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1680 சதுரடி லேண்ட் ஏரியா. பில்டப்புன்னு பார்த்தீங்கன்னா 2400 சதுரடியில் பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,65,00,000 பட்ஜெட் கோர் பண்ணியிருக்கோம். ஸோ இது பட்ஜெட் ஜாஸ்தின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது மெயின் லொக்கேஷன், கார்ப்பரேஷன் லிமிட்டில் கேகே நகர் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்க ஒரு அருமையான 4 BHK ஹவுஸ் தாங்க இது. ஸோ வீடை புக் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி புக் செய்யுங்க. உங்கள் கனவு இல்லம் எங்களுடன் சாத்தியமாகும்.